ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய கதையாக ஹெச் ராஜா இந்த மண்ணிற்கு சொந்தமானவரா, இந்தியாவிற்கு சொந்தமானவரா? ஒண்ட வந்த பந்தேரிகள் யாரும் எங்களை கேள்வி கேட்பதற்கான உரிமை இல்லை. ஆடு மாடை மேய்ச்சிக்கிட்டு பிழைப்பதற்கு வழி இல்லாமல் எங்க போறதுன்னு தெரியாம கைபர் போலான் கணவாய் வழியாக இந்தியாவில் அடைக்கலம் தேடி வந்த மைனாரிட்டி தான் இந்த பார்ப்பன கூட்டம். போராடக்கூடிய ஆண்களை பிடிக்காம உங்களை மாதிரி தயிர் சோறு தின்னுக்கிட்டு இந்த நாட்டிற்கு பாரமாக, இந்த மண்ணிற்கு பாரமாக, உங்களை மாதிரி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு பின்னாடி ஓடி போகிற சவார்கர் பரம்பரையா எங்களுக்கு பிடிக்கும், கத்தி புத்தி அப்படியே முட்டாள் அது இதுன்னு வார்த்தையை பேசணுன்னே என்னை அறிவாளியாக ப்ரமோட் பண்ணிடுவாங்கன்னு யூடியூப் சேனலில் பேசக்கூடியவர் தான் இந்த உமா ஆனந்த். குஷ்புக்கு கான்ஸ்டியூஷனுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? கான்ஸ்டியூஷன் ஸ்பெல்லிங் தெரியாதவங்களாம் பேசுகிறாங்கன்னா நான் என்ன கேட்குறேன்னா, திரும்ப குஷ்பு இவங்க கிட்ட வந்து மோடி டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கின சர்டிஃபிகேட்டை காட்டுங்கன்னு சொன்னால் இவங்கெல்லாம் எங்கே போய் எதில் தொங்கணும்னு இல்லையா? ஹரிஹர சர்மா ராஜாவா, ஆர்எஸ்எஸ்ஸில் பயிற்சி பெற்ற ஒரு தீவிரவாதி ராஜாவாக தான் அவர் பேசுகிறாரு. அண்ணன் திருமாவாக இருந்தாலும் சரி, அக்கா ஜோதிமணியாக இருந்தாலும் சரி, அக்கா கனிமொழியாக இருந்தாலும் சரி, அண்ணன் ராசாவாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாருமே மனிதத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறார்கள். தமிழன் அப்படின்ற ஒரு வார்த்தையில் போயிட்டு இவங்க ஒளிஞ்சிக்கிறதுக்கான காரணம், இங்க இருக்கிற பல பேர் பாப்பான் தமிழன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. மானமற்ற அறிவற்ற கூட்டமாக இருக்கக்கூடிய ஹெச் ராஜா, YG மகேந்திரன், SV சேகர், உமா ஆனந்த் இவர்கள் எல்லாம் முட்டாள்களின் கூட்டம். ஒருபோதும் பார்ப்பான் அவனை தமிழன்னு ஒத்துக்குவானே தவிர திராவிடன் ஒத்துக்கவே மாட்டான். மாணவர்கள் போராட்டம் செய்வது பெண்களை சைட்டடிக்கவும் சைட்டடிக்க வைக்கவும் தான்னு YG மகேந்திரன் சொல்வதில் இருக்கும் உளவியலை எப்படி பார்க்குறீங்க? YG மகேந்திரன் சொன்னது அந்த பேச்சை நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு பார்க்குறேன். மிகப்பெரிய வைத்தறிச்சல். இவர் வந்து பள்ளிக்கூடம் போனப்ப, கல்லூரி போனப்ப போராட்டத்துக்கு இவங்க போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா பார்ப்பன கூட்டம் என்றைக்குமே வீதிக்கு வந்து போராடியதே கிடையாது. இவர்கள் பார்ப்பனர்களுடைய வேலையே என்னன்னா, சூத்திரர்கள் என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களை எல்லாம் அவர்களுடைய கையில் வச்சுட்டு அவங்கள போராட்டத்துக்கு அனுப்பி இவங்க வீட்டிலேருந்து குளிர்காயக்கூடியவர்கள். அப்போ இவர்களுடைய மிகப்பெரிய வைத்தறிச்சல் என்னன்னா, என்னடா இது, நம்மளால போராட்டத்துக்கு போகவும் முடியல, போராட்டமே பண்ண போனாலும் நம்மளை ஒரு புள்ள பார்க்க மாட்டேன், இந்த ஏறெடுத்துன்ற வைத்தறிச்சலுடைய வெளிப்பாடு அது. இருந்தாலும் இதை இப்படியே கடந்து போக முடியாது. ஏன்னு சொன்னால், ஒரு நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இந்து சகோதரர்கள் பூநூல் போட்ட பையன்லேருந்து இன்றைக்கு ஐயப்பன் சாமிக்கு மாலை போட்ட பையன்லேருந்து அத்தனை பேரும் இறங்கி போராடுறாங்க. பூநூல் போட்ட பையன்னா நம்ம நினச்சிக்க கூடாது, பார்ப்பனர்கள் யாருமே அதை எதிர்க்கலையான்னு கேட்டால், இன்றைக்கு படித்து தெளிந்த ஒரு பையன் நார்தன் சைடில் இருந்து, வட இந்தியாவிலிருந்து நானும் இந்த திட்டத்தை எதிர்க்கிறேன்னு போராடக்கூடிய மாணவர்கள்லாம் இருக்காங்க. அப்போ இந்த அளவிற்கு ஒரு கொந்தளிப்போடு நாட்டினுடைய இறையாண்மையை, ஒருமைப்பாட்டை, மதச்சார்பற்ற ஒரு மிகப்பெரிய தன்மையை சீர்குலைக்க கூடாதுன்னு எல்லாரும் வீதியில் வந்து போராடினா, அந்த மாணவர்களை பார்த்து விடுமுறையை கழிப்பதற்கு தான் செய்கிறாங்கன்னு சொன்னால், எங்கள் மாணவர்கள் எல்லாரும் ஏதோ உங்களை போல தயிர் சோறு தின்னுக்கிட்டு வந்தா போச்சு போனா போச்சுன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறதோ போகிறதோ, அப்படியே உடலை வந்து அசைக்காமல் வியர்வை சிந்தாமல் அடுத்தவர்களுடைய உழைப்பில் சுரண்டி திங்கக்கூடியவர்கள் கிடையாது. இவங்க யாருன்னா, இந்த மண்ணில் காலம் காலமாக அவங்க தாத்தா ஆரம்பித்து, அவங்க பாட்டன் ஆரம்பித்து போராட்ட உணர்வோடு, போராட்ட குணத்தோடு வளர்ந்தவர்கள். இந்தி திணிப்பு போராட்டத்தில் அன்றைக்கு காலகட்டத்தில் இருந்த என் தாத்தாவாக இருக்கலாம், என் பாட்டனாக இருக்கலாம், எந்த மூதாதையர்கள் எல்லாம் வீதிக்கு வந்து போராடினாங்களோ அவர்களுடைய வம்சாவளி வந்தவர்கள், அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் வீர தமிழர்களாக இன்றைக்கு போராட்டத்தில் இருக்காங்க. அதே போல் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, போராட வந்தவங்க எல்லாருமே இவ ஆற்றுல இருந்து அவ ஆற்றுல இருந்து வந்தவர்கள் கிடையாது. எல்லாருமே அந்த மண்ணின் மைந்தர்களாக இயல்பிலேயே போராட்ட உணர்வை கொண்ட மாணவர்கள். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இவர்களால் அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அதை திசை திருப்புவதற்காக அந்த YG மகேந்திரன் பேசுகிறாரு. பெண்கள் வந்து ஒரு 3 பெண்கள் ஒரு ஆணை பார்த்து எப்படி செம்மையாக பேசுகிறான் பாருன்னு அவங்க சொல்கிறத கேட்கறதுக்காக போகிறாங்களாம். நான் என்ன கேட்குறேன்னா, போராடக்கூடிய ஆண்களை பிடிக்காம உங்களை மாதிரி தயிர் சோறு தின்னுக்கிட்டு இந்த நாட்டிற்கு பாரமாக, இந்த மண்ணிற்கு பாரமாக, ஒன்றுத்துக்கும் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களையா பிடிக்கும்? இன்னும் கேட்கணும்னா, போராட்ட உணர்வு இருக்கக்கூடிய ஒரு ஆணை பிடிக்காமல் உங்களை மாதிரி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு பின்னாடி ஓடி போகிற சவார்கர் பரம்பரையா எங்களுக்கு பிடிக்கும்? அந்த வகையில் பார்த்தால் YG மகேந்திரனுடைய வைத்தறிச்சல் ஒரு பக்கம் இருந்தால் கூட, போராட்ட உணர்வு என்பது எங்களுடைய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இயல்பிலேயே வளர்ந்த ஒன்று. அதை வந்து இவர்கள் கொச்சைப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால், அதே மாணவர்கள் இவருக்கு பாடம் புகட்ட தயாராக இருக்கிறார்கள்.
வைஜி மகேந்திரன் வீட்டிலேயே பத்திரமா இருந்துக்கிறது நல்லது. சிஏஏவிற்கு எதிராக சித்தார்த், கார்த்திக் சுப்புராஜ், பா. ரஞ்சித் எல்லாம் கருத்து தெரிவித்த நிலையில் இவர்கள் மேல் மற்றவர்களை விட உமா ஆனந்த் மோசமாக விமர்சித்திருக்கிறாரே, அது ஏன்னு நினைக்கிறீங்க? அந்த உமா ஆனந்த் அம்மாவை பார்க்குறப்ப ரொம்ப கோவம்லாம் வர்றதை விட இவங்களுடைய நிலைமையை அவங்க முதல் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? இன்னைக்கு மதிவதனி வந்துட்டு இவ்வளோ பேசுகிறேன், என்னை போல பெரியார வாசித்த பெண்கள் பேசுகிறோம்னா, நாங்கள் மதத்தை ஏற்றுக்கலை, எந்த இந்து மதத்தின் பிடியிலும் இல்லை, யாருக்கும் அடிமையால நாங்கள் பேசலாம். ஆனால் இந்த அம்மா யூடியூப்ல மட்டும்தான் குரலை உயர்த்தி பேச முடியும், வேற இடங்களில் அவர்கள் குரல் உயர்த்த முடியாது. காரணம் என்னன்னா, இந்து சனாதன மதத்தின்படி, மனு தர்மத்தின்படி பெண்கள் பேசுவதற்கு லாயக்கற்றவர்கள், பேசுவதற்கு உரிமையற்றவர்கள்னு மனு தர்மத்தில் இருக்கு. பெண்கள் பேச முடியாதுன்னு அந்த மனு தர்மத்தை எதிர்த்த நாங்கள் இவ்வளோ வீரவசனம் பேசுறோம்னா ஒரு நியாயம் இருக்கு. இதுல இன்னும் பெரிய சிறப்பு, வியப்பு, காமெடி என்னன்னா, இந்து மக்கள் கட்சியினுடைய அர்ஜுன் சம்பத் அவர்கள் மாநாடு போட்ட பொழுது, ஆன்மீக அரசியல் மாநாட்டில் இதே உமா ஆனந்த் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு யூடியூப் சேனலில், அவங்க அப்படி சொல்லாமல் மேடைகளில் எனக்கு பேச தெரியாது, ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா தான் பதில். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? யூடியூப் சேனலில் கேள்வி கேட்டிங்கன்னா பதில் சொல்லுவேன், முன்னாடியே 4 புத்தகத்தை எடுத்து படிச்சுக்குவேன், அது புத்தகத்தில் உங்களுக்கு வரலாறு கிடையாது. ஏன்னா இவர்களுக்கு வரலாறு அற்றவர்கள் தான் இந்த பார்ப்பன கூட்டம். அதனால ஏதாவது ஒரு 4-5 வீடியோ பார்த்துப்பேன், கத்தி புத்தி அப்படியே முட்டாள் அது இதுன்னு வார்த்தையை பேசணுன்னே என்னை அறிவாளியாக ப்ரமோட் பண்ணிடுவாங்கன்னு யூடியூப் சேனலில் பேசக்கூடியவர் தான் இந்த உமா ஆனந்த். மேடையில் உங்களுக்கு பேச தெரியலனா, ஆனால் எங்களை போன்றவர்கள், பெரியாரை, அம்பேத்கரை வாசித்தவர்கள் மேடையில் மட்டுமல்ல, யூடியூப் சேனலில் மட்டுமல்ல, மோடி, அமித்ஷா, ஹெச் ராஜா யார் நேரில் நின்னாலும் இதுதான் எங்கள் கேள்வி, நேராக கேள்வி கேட்கக்கூடிய திராணியும் தெம்பும் எங்களுக்கு இருக்குது. அது உமா ஆனந்துக்கு இல்லை. அப்போ அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியை புறக்கணிச்சிடலாமான்னு கேட்டால் புறக்கணிக்க முடியாது. ஏன் புறக்கணிக்க முடியாதுன்னா, எங்ககிட்ட பதில் இருக்குது. கார்த்திக் சுப்புராஜா இருக்கட்டும், பா. ரஞ்சித் அவர்களாக இருக்கட்டும், இன்றைக்கு நடிகர் சித்தார்த் அவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இவர்கள் எடுக்கக்கூடிய படம், அந்த கார்த்திக் சுப்புராஜ் இயக்குனர் அவர்கள், பா. ரஞ்சித் இயக்குனர் அவர்கள்லாம் எடுக்கக்கூடிய படம் எல்லாருமே ஆதிக்கத்திற்கு எதிரான படங்கள். அது முதல் இவர்களுடைய எரிச்சலை ஊட்டுது. இதில் இன்னும் என்னன்னு கேட்டால், நிறைய பேர் பேட்ட படத்தை ஒரு சராசரியான படமாக பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த பேட்ட படத்தில் பேசி இருக்கக்கூடிய காவிக்கு எதிரான அரசியலை, பாஜகவிற்கு எதிரான அரசியலை, இந்து சனாதன மதத்திற்கு எதிரான அரசியலை நாம் நுட்பமாக புரிஞ்சுக்கணும். அதில் இருக்கக்கூடிய சீன்லாம் பார்த்தோம்னா, மாட்டுக்கறி சாப்பிட்டதுக்காக ஒருத்தனை கொல்ற சீனை காமிச்சிருப்பாங்க. மோடி இன்னைக்கு எப்படி முன்னாடி அப்படியே கையாட்டி காலாட்டி பின்னாடி ராமன் சிவன் சிலையெல்லாம் வச்சுட்டு பேசுவார். அதே நேரத்தில் பின்னாடி அத்தனை இஸ்லாமியர்களை ஒரே இடத்துல போட்டு கொல்ற மாதிரியான சீன்லாம் வச்சுருப்பாங்க. காதல் திருமணம், அதாவது ஜாதி மறுத்து காதல் திருமணம் செய்து கொண்டவர்களை ஆணவ படுகொலை செய்கிற மாதிரி இந்த சீன் எல்லாமே பேட்ட படத்தில் வந்திருக்கும். இது எல்லாமே என்னன்னு கேட்டால், பிஜேபி செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல். மாட்டுக்கறி சாப்பிட்டா கொல்றது, இஸ்லாமியர்களை கொள்வது, யாராவது காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அடியாட்களை வச்சு கொள்வது, எல்லாமே பிஜேபி செய்யக்கூடிய செயல். இதெல்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு ரத்த கொதிப்பே வந்திருக்கும் உமானந்துக்கு. ஐயோ என்னடா யாருக்கு தெரியாமல் இருந்துச்சு, படம் போட்டு காமிச்சிட்டானேன்னு. இன்றைக்கு அண்ணன் கார்த்திக் சுப்புராஜ் மேலே உங்களுக்கு கோவம். அவர் கேட்ட கேள்வி என்ன? இந்தியா யாரோட அப்பம் விட்டு சொத்தும் இல்லை. இதை அவர் சொல்லலை. கான்ஸ்டியூஷன் படி, அரசியலமைப்பு சட்டப்படி அந்த அம்மா பேசுகிற வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். குஷ்புக்கு கான்ஸ்டியூஷனுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? கான்ஸ்டியூஷன் ஸ்பெல்லிங் தெரியாதவங்களாம் பேசுகிறாங்கன்னா நான் என்ன கேட்குறேன்னா, இவங்களா வாய மூடிட்டா பிரச்சனை இல்லை. திரும்ப குஷ்பு இவங்ககிட்ட மோடி டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கின சர்டிஃபிகேட்டை காட்டுங்கன்னு சொன்னால் இவங்கெல்லாம் எங்கே போய் எதில் தொங்கணும்னு இல்லையா? அப்போ என்னன்னு கேட்டால், இவர்கள் வாயால் இவங்க கெடுற மாதிரி குஷ்புக்கு கான்ஸ்டியூஷன் ஸ்பெல்லிங் தெரியுமா தெரியாதான்றது 2வது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மோடிக்கும் அமித்ஷாக்கும் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய பிரியாம்பிள் தெரியுமான்றதான் இன்றைக்கு மாணவர்களுடைய கேள்வி. போராடக்கூடிய அத்துணை மாணவர்களுக்கும் அரசியலமைப்பு சட்டம் தெரியுதா தெரியலையான்றது 2வது. ஆனால் அத்துணை மாணவர்களுக்கும் இந்தியா மதச்சார்பற்ற நாடுன்றது தெரியும். இந்தியா எந்த மதத்திற்கும் பொதுவான நாடு அல்ல. இன்னைக்கு இவங்க இந்துன்னு பேசுறாங்களே, இதே மறைந்த காஞ்சி சங்கராச்சாரியார் பெரியவா சொன்னாரே, ஆங்கிலேயன் வந்தானோ இந்து பெயர் வைத்தானோ நாம் பிழைத்தோமோன்னு சொன்னாரு. அதனுடைய அர்த்தம் என்ன? ஆங்கிலேயன் வந்ததுனால இந்துன்னு பெயர் கிடைச்சிச்சு, இல்லைன்னா அந்த பெயர் கூட உங்களுக்கு சொந்தம் கிடையாது. ஆக இந்த இந்தியா என்பது இந்து மதம் தான் இருக்கணும், கிறிஸ்தவ மதம் தான் இருக்கணும், இஸ்லாமியர் தான் இருக்கணும், புத்தர் தான் இருக்கணும்னு எந்த மதமும் உரிமை கொண்டாட முடியாது. எந்த மதத்திற்கும் சொந்தமான நாடு இல்லை. அதை தான் மிக பொதுமக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு புரிகிற மாதிரி இந்தியா எவன் அப்பம் விட்டு சொத்தும் இல்லைன்னு சொன்னார். இதை இன்னும் புரிஞ்சுக்கணும்னா, அமித்ஷா அப்பம் விட்டு சொத்தும் இல்லை, மோடி அப்பம் விட்டு சொத்தும் இல்லை, அமித்ஷா சொத்தும் இல்லை, மோடி சொத்தும் இல்லை, உமா ஆனந்த் சொத்தும் இந்த இந்தியா கிடையாது. இந்தியா மதச்சார்பற்ற நாடு. இங்கே நாத்திகர்கள் வாழ்வதற்கும் உரிமை இருக்கிறது, அதே நேரத்திலே ஆத்திகர் வாழ்வதற்கும் உரிமை இருக்கிறது என்பதைத்தான்
கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அதனுடைய வெளிப்பாடு தான் கார்த்திக் சுப்புராஜ் அவர்களுடைய ட்விட்டாக இருக்கிறது. சிஏஏவிற்கு ஆதரவாக வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய ராஜா, காம்பவுண்டிற்கு வெளியே கல்லு வந்தால் காம்பவுண்டிற்கு உள்ளே குண்டு வரும் என பேசியதன் உள்நோக்கத்தை எப்படி பார்க்கிறீங்க? ராஜாவை பற்றி கேள்வி கேட்கும் பொழுதே நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்ன மாதிரி, தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு ஆதித்யா சேனலும் சிரிப்பொழிவு இல்லாததுக்கு இவர் பயன்படுத்திட்டு இருந்தாலும் கூட, இந்த பேச்சை இவர் கேட்கும் பொழுது நம்மளை அவர் பயமுறுத்ததெல்லாம் தாண்டி அவர் ஒரு பயந்த தொனியில தான் பேசுவார். என்ன பயந்த தொனினா, ராஜா பேசுவதை நம்ம பார்த்தோம்னாலே மிகப்பெரிய பரிதாபம். என்ன பரிதாபம்னா, ஒரு மனநோயாளி வந்து நம்மளை அடித்தாங்கன்னா இல்லை திட்டினாங்கன்னா நம்ம திரும்ப அடிக்கவோ திட்டவோ மாட்டோம். ஐயோ மனநோயாளி இப்படி வந்து இது பண்ணுறாருன்னு பரிதாபப்படுவோம். அந்த பரிதாப லிஸ்ட்டில் தான் இன்றைக்கி ஒரு மனநோயாளியினுடைய லிஸ்ட்டில் தான் ராஜா வச்சுருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அளவில் கூட இந்த ராஜா அப்படி பேசுகிறாருன்னா அவர் ராஜாவாக பேசலை, ஹரிஹர சர்மா ராஜாவா, ஆர்எஸ்எஸ்ஸில் பயிற்சி பெற்ற ஒரு தீவிரவாதி ராஜாவாக தான் அவர் பேசுகிறாரு. அதனுடைய வார்த்தை தான் என்னென்னா, கல்லை எறிவோம் குண்டை எறிவோம்னா இது உங்களுக்கு புதுசு கிடையாது. கோயம்புத்தூரில் அவங்க வீட்டுக்கு அவங்களே குண்டு எறிஞ்சிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு கேட்பாங்க. இதெல்லாம் இருந்தாலும் கூட அவர்கள் குண்டு எறிவார்கள், கல் எறிவார்கள், எல்லாமே செய்வாங்க. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. மதத்தின் பெயரால் மதவாதத்தை தூண்டக்கூடிய இந்த தேசத்தினுடைய உண்மையான விரோதிகளாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங் பரிவார் கூட்டத்தினுடைய ஒரு பொறுப்பாளர் தான் ராஜா. அவருக்கு நாங்கள் என்ன எச்சரிக்கை கொடுக்க விரும்புகிறோம்னா, மெரினா போராட்டத்தில் 7வது நாள் பண்ணின மாதிரி மாணவர்களை ஒடுக்கிடலாம், அடிச்சிடலாம், துன்புறுத்திடலாம், இந்த போராட்டத்தையும் ஒன்றுமில்லாமல் பண்ணிடலாம்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு பெரியாரை வாசித்த நாங்கள் கொடுக்க நினைக்கக்கூடிய எச்சரிக்கை என்னன்னா, 1954 குலக்கல்வி திட்டம் என்ற மிகப்பெரிய கொடூரமான ஒரு திட்டத்தை அன்றைக்கு இருந்த, இன்றைக்கு மோடி ராஜாவுக்கெல்லாம் தாத்தாவாக இருந்த ராஜகோபாலாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய ராஜாஜி அவர்கள் அப்பன் தொழிலை புள்ள செய்யணும், காலையில் படிப்பு மாலையில் அப்பன் தொழில்னு சொல்லி கொடூரமான ஒரு திட்டத்தை, குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த பொழுது பெரியார் 1954 ஒரு அறிக்கை வெளியிடுறார். அதில் என்ன சொல்றாருன்னா, கையில் தீப்பந்தத்தையும் பெட்ரோலையும் வைத்து கொள்ளுங்கள், இந்த திட்டத்தை இவங்க வாபஸ் வாங்கலைன்னா தமிழ்நாட்டில் ஒரு அக்ரஹாரம் கூட இருக்காதுன்னு சொன்னார். அந்த மிரட்டலை, அந்த எச்சரிக்கையை நாங்கள் வாசித்தது மட்டுமல்ல, பெரியாரை சுவாசித்து அந்த எச்சரிக்கையை மனதில் பதிந்து வைத்திருக்கிறோம். இந்த நாடு, தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அமைதி பூங்காவாக, பகுத்தறிவு பூங்காவாக இருக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தான் தமிழக மாணவர்களும் மாணவிகளும் அமைதியான முறையிலே அறப்போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அவர்களிடத்திலே வன்முறையை ஏவ இவர்கள் நினைத்தால் வன்முறைக்கு எதிரான வன்முறையையும் செய்வதற்கு பெரியாரை வாசித்தவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அந்த வன்முறை இவர்கள் நினைக்கிற மாதிரி பொதுமக்களையோ, பொது இடங்களையோ, இல்லை அரசிற்கு சொந்தமான பொது நிறுவனங்களையோ, அரசு நிறுவனங்களையோ பாழ்படுத்தக்கூடிய வகையிலே, சேதாரப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. எந்த பார்ப்பன கூட்டம் நம்மை அடிமைப்படுத்தி, எந்த ஒண்ட வந்த பார்ப்பனர்கள் இன்றைக்கு மற்றவர்களை குறைத்து பேசி கொண்டிருக்கிறார்களோ அந்த பார்ப்பன கூட்டத்திற்கு பெரியார் காட்டி சென்ற பெட்ரோலும் தீப்பந்தமும் எங்கள் கையில் அணையாமல் இருக்கிறது என்ற எச்சரிக்கையை மாணவர்கள் சார்பாகவும் மாணவிகள் சார்பாகவும் தெரியப்படுத்த விரும்புகிறோம். காற்று அடித்ததால் உயரத்தில் ஒட்டிக்கொண்ட இலைகள்னு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணியையும் விடுதலை சிறுத்தைகள் தலைவரும் எம்பியுமான திருமாவளவனையும் சொல்லி இருக்கிறாரே. நாட்டில் மட்டுமல்ல, வீட்டில் மட்டுமல்ல, உலகத்திலேயே வாழ தகுதியற்ற ஒருவர் பேசக்கூடிய பேச்சு இது. ஏன் அப்படின்னா, மனிதாபிமானம் அப்படின்றது இயல்பிலேயே இருக்கணும், அது இவர்களுக்கு இல்லை. அதை தாண்டி ஒரு நாகரீகம் அப்படின்றது இருக்கணும், அது சுத்தமாகவே கிடையாது. அப்போ நாகரிகமற்றவர் என்ற முறையில் தான் ஒரு பெண் எம்பியை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அதுதான் மிக முக்கியம். அப்போ இவர் பேசுகிறாருன்னு சொன்னால் இது அக்கா ஜோதிமணி அவர்களையோ அண்ணன் திருமாவளவன் அவர்களையோ பேசக்கூடியதல்ல, அவர்களை தேர்ந்தெடுத்த மக்களை இவர் இழிவுபடுத்துகிறார்ன்றது தான் இங்கே செய்தி. இலை காற்றுல பறந்து மேலே போன மாதிரி அக்கா ஜோதிமணி அவர்களும் அண்ணன் திருமா அவர்களும் போயிட்டாங்கன்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு இலை காற்றுல அடிச்சு போச்சுன்னு சொல்கிற மாதிரி இவங்க மிகப்பெரிய அளவில் மோடி அலை அடிக்குது, தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மோடி அலை அடிக்குது, அங்கே அடிக்குது இங்கே அடிக்குதுன்னு ஒரு புலிக்கதை சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன ஆயிருக்கு, ஜார்க்கண்ட் தேர்தலில் மன்னக்கவி இருக்காங்க. மொத்தமாக ஒன்றுமே இல்லாமல் மக்கள் 14 வருட பிஜேபி அரசிற்கு பாடம் புகட்டி வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போ இப்படி இருக்கும் பொழுது
இவர்களை எப்படி மக்கள் புறக்கணித்தார்களோ அதே மக்கள், அதே சுயமரியாதை இருக்கக்கூடியவர்களாக தமிழ்நாட்டில் இருந்த மக்கள் தான் நீங்கள்லாம் வேண்டான்னு சொல்லி ஒரு சீட்டை கூட பிஜேபிக்கு கொடுக்காம தன்மானமுள்ள தமிழர்களை அக்கா ஜோதிமணி, அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இன்னைக்கு அவங்க தான் தமிழ்நாட்டினுடைய உரிமை குரலாக இருக்காங்க. இதில் ஹெச் ராஜா இவங்களெல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொன்னா இதுல என்ன மிகப்பெரிய கோவம் எங்களுக்குன்னா, ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய கதையாக ஹெச் ராஜா இந்த மண்ணிற்கு சொந்தமானவரா, இந்தியாவிற்கு சொந்தமானவரா? ஒண்ட வந்தவர்கள் அவர் பேசுறாரு அவருடைய வீடியோல. இது மட்டும் இல்லாம மைனாரிட்டின்னு சொல்லி சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டினுடைய சிறுபான்மையினர் கிடையாது. யார் இந்த நாட்டினுடைய சிறுபான்மையினர்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆடு மாடை மேய்ச்சிக்கிட்டு பிழைப்பதற்கு வழி இல்லாமல் எங்க போறதுன்னு தெரியாம கைபர் போலான் கணவாய் வழியாக இந்தியாவில் அடைக்கலம் தேடி வந்த மைனாரிட்டி தான் இந்த பார்ப்பன கூட்டம். இன்றைக்கு வரைக்கும் அன்னைக்கு தேதியில 3% அந்த பார்ப்பன கூட்டம். இன்னைக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி புள்ளக்குட்டிகள்லாம் பிறந்திருந்தா கூட இந்தியா முழுவதும் வச்சு பார்த்தா 5% மேல நீங்க கிடையாது. அப்ப யாரை பார்த்து மைனாரிட்டின்னு சொல்றது, யாரை பார்த்து சிறுபான்மையினர்னு சொல்றது, இந்த மண்ணின் மைந்தர்களை குறைச்சு பேசுறதுன்னு சொன்னா, ஹெச் ராஜா அவர்கள் அவராவே ஒரு மனநோயாளின்றதை ஒத்துக்கிட்டு போய் மனநல மருத்துவரை பார்த்தா நல்லது. அப்படி இல்லைன்னு சொன்னா அமித்ஷா மோடியெல்லாம் தமிழ்நாட்டு பக்கம் வரமாட்டாங்க, அடி வாங்க மாட்டாங்க. ஆனா காரைக்குடி பார்ப்பனர், RSS பார்ப்பனர் ஹெச் ராஜா காரைக்குடியிலேயே இந்த மக்கள் கிட்ட அடி வாங்காம தவிர்க்கணும்னு சொன்னா இது போன்ற மனநோயாளித்தனமான மன ஊனத்தனமான பேச்சுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. திருமாவளவனையும் ஜோதிமணியையும் ஹெச் ராஜா இவ்வளவு காட்டமாகவும் கீழ்த்தரமாகவும் விமர்சிப்பது ஏன்னு நினைக்கிறீங்க? இது இயல்பிலேயே பார்ப்பன புத்தி. இதுல நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்கு ஹெச் ராஜா அவர் இப்படி பேசலனா தான் ஆச்சரியம். ஏன்னு கேட்டா பிறவி புத்தி அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? பார்ப்பன புத்தி அப்படின்றதே அசல் மனுதர்ம சாஸ்திரம் அப்படின்ற ஒரு புத்தகத்துல இயல்பிலேயே மனுதர்மத்தினுடைய சாரம்சங்களை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு அதுல வெளிப்படையாக இருக்கிறது. பார்ப்பனர்களுக்கு பார்ப்பனர் அல்லாத மக்களை பார்த்தாலே அவங்களை கீழ்த்தரமாக பேசக்கூடியது அவர்களுடைய புத்தி. இதுலையும் குறிப்பாக என்னன்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்களை அவர் பிறந்தது இந்த சமூகம் ஒரு சமூகத்தை ஒடுக்கப்பட்டவர்கள்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சமூகத்தில் பிறந்திருந்தாலும் கூட இன்றைக்கு அவர் ஏதோ ஒடுக்கப்பட்டவர்களுக்கான தலைவரோ இல்லை தாழ்த்தப்பட்டவர்களான தலைவர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பொது ஜனங்களுக்கான பொது மக்களுக்கான பொதுவான அரசியல் தலைவராக தான் அண்ணன் திருமாவை எங்களை போன்றவர்கள், முற்போக்காளர்கள், பகுத்தறிவாளர்கள், உண்மையாகவே பெரியாரையும் அம்பேத்கரையும் வாசித்தவர்கள் பார்க்குறோம். அதற்கு காரணம் என்னன்னா, நல்லா நம்ம எல்லாருமே பாராளுமன்றத்தில் பார்த்துருப்போம், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஏதோ குறிப்பிட்ட ஜாதிக்கோ இல்லை குறிப்பிட்ட ஒரு பிரிவினருக்காக பேசக்கூடிய தலைவர் அல்ல. இன்றைக்கு நடக்கக்கூடிய தமிழுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் குரல் அவர்கிட்ட இருந்து தான் வருது. சமஸ்கிருத திணிப்பாக இருந்தால் அதை எதிர்க்கக்கூடிய முதல் குரலாக அண்ணன் திருமா அவர்கள் இருக்கிறார். கல்வி, வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு போன்ற அத்துணை மக்களுக்கான பொதுமக்களுக்கான பிரச்சனைகளிலும் அது எந்த ஜாதியாக இருந்தாலும் அவர்களை ஒடுக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு பிரச்சனை வருதுன்னா ஒழிக்கக்கூடிய முதல் குரலாக அண்ணன் திருமா இருக்கிறார். இதை பார்க்கும் பொழுது பார்ப்பனர்களுக்கு இயல்பிலேயே அவர் மேலே கோபம். அக்கா ஜோதிமணி மேல உங்களுக்கு என்ன கோவம்னா, பெண்களை இன்றைக்கு உமா ஆனந்தெல்லாம் கொதிக்கிறாங்க, எந்திரிச்சு குதிச்சு உமா ஆனந்தமாலாம் பேசுறாங்க. ஆனால் அவர்களுடைய பார்ப்பன புத்தி என்பது, மனு தர்மம் என்பது, பார்ப்பன பெண்கள் ஆரம்பித்து பஞ்சம பெண்கள் வரை அனைத்து பெண்களுமே அவர்களுக்கு கீழ் ஜாதி தான். இதை நான் சொல்லலை, அவர்கள் ஏற்றுக்கொண்ட இந்து மதத்தின்படி, மனு தர்மத்தின்படி எல்லா பெண்களையும் கீழ் ஜாதியாக பார்க்கக்கூடியது தான் பார்ப்பன புத்தி. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு அக்கா ஜோதிமணி அவர்களை இவர் இவ்வளவு கீழ்த்தரமா பேசுறாரு. இது மட்டும்தான் காரணமா, அவங்க பெண்ணுன்றனாலே பேசுறாரான்னு கேட்டா கிடையாது. இன்னொரு காரணம் என்னன்னா, உரிமை குரலாக அவர் அங்க ஒலிக்கிறார். இவங்களுக்கு என்னன்னா, பெண்கள் வீட்டிலேயே இருக்கணும், சமைக்கணும், தூங்கணுன்ற முறையெல்லாம் மாறி இன்றைக்கு ஒரு பெண் அங்கே பாராளுமன்றத்துக்கு போய் அது ஏதோ அவங்க பெரிய பின்புலத்தை கொண்டவரோ இல்லை வசதி வாய்ப்பு படைத்தவரோ அல்ல, விவசாய குடும்பத்தில் பிறந்து அவருடைய உழைப்பால் காங்கிரஸில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று அனைத்து மக்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு கரூர் தொகுதியிலேருந்து போயிருக்காங்கன்னு சொன்னால், அந்த பகுதியில் ஆழ்துளை கிணறுல சுஜித் என்ற 2 வயது சிறுவன் அந்த ஆழ்துளை கிணறுல விழுந்த போது அவர் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக அங்கே போய் உட்காரல, ஒரு எம்பி அவர் அங்கே போய் உட்காரல, சாதாரண மக்களினுடைய குரலாக, ஒரு தாயின் குரலாக அங்கே இருந்தாருன்னு சொன்னால், இப்படி மக்களுக்கு நல்ல இந்த பிஜேபியினுடைய கோட்பாடு, ஹெச் ராஜாவினுடைய கோட்பாடு, RSS கோட்பாடு மனித நேயத்துக்கு எதிரானது, மனித சமத்துவத்திற்கு எதிரானது.
இப்போ இருக்கக்கூடிய இந்த தலைவர்கள், அது அண்ணன் திருமாவாக இருந்தாலும் சரி, அக்கா ஜோதிமணியாக இருந்தாலும் சரி, அக்கா கனிமொழியாக இருந்தாலும் சரி, அண்ணன் ராசாவாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாருமே மனிதத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறார்கள். அப்போ மனிதத்தை பிடிக்காதவர்கள், மனித சமத்துவத்தை பிடிக்காத ஹெச் ராஜாவிற்கு மனிதத்தை பிடிப்பவர்களை பார்த்தால் வெறுப்பாக இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த வார்த்தையெல்லாம். பொது மேடைகளில் தன்னை தமிழன் தமிழன் என ஹெச் ராஜா சொல்லுகிறாரே, இது என்னன்னு கேட்டா, தமிழன் அப்படின்ற ஒரு வார்த்தையில போயிட்டு இவங்க ஒளிஞ்சுக்கிறதுக்கான காரணம், இங்க இருக்கிற பல பேர் பாப்பான் தமிழன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஈழத்தை வைத்து வியாபார அரசியல் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியெல்லாம் இருக்கவங்கலாம் என்ன பண்ணுங்க, அதில் சீமான்லாம் என்னன்னு சொல்லிட்டு இருக்காருன்னா, பார்ப்பனர்களும் தமிழர்கள் தான், தமிழர்கள்ன்ற வார்த்தையில வந்து பார்ப்பனர்களும் அடங்குவாங்கன்னு சொல்லிட்டு, இப்படி இவர்கள் நம்பக்கூடியனால தான் ஹெச் ராஜா வந்து இதில் ஒளிஞ்சுக்கிறாரு. நீங்க ஒரு விஷயத்தை ஆழமாக பார்க்கக்கூடியவர்கள் என்ன சிந்திக்கணும்னா, ஒருபோதும் பார்ப்பான் அவனை தமிழன்னு ஒத்துக்குவானே தவிர திராவிடன் ஒத்துக்கவே மாட்டான். அதனுடைய நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டா பார்ப்பனர்கள் தமிழர்கள் இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன் பார்ப்பனர்கள் தமிழர்கள் இல்லைன்னு சொன்னா, தமிழர்களுக்கும் திராவிடர்களுக்குமான பண்பாடு வேறு, ஆரிய பார்ப்பனர்களுக்கான பண்பாடு வேறு. அது என்ன பண்பாடு வேறுன்னா, இன்றைக்கு அவர்கள் வீட்டு மகளை வாடி போடின்னு சொல்றது அவா பண்பாடு, ஆரிய பண்பாடு. ஆனா பெற்ற மகளை ஒருபோதும் வாடி போடின்னு வாய்த்தவரை கூட கூப்பிடாதது தமிழர் பண்பாடு, திராவிட பண்பாடு. அதே நேரத்தில் கட்டின மனைவியையும் பொண்ணையும் அக்கா தங்கச்சி எல்லாம் அவங்களுக்கு வாடி போடி. ஆனா இங்கே அப்படி கிடையாது தமிழர் பண்பாட்டில். அதே போல வந்தவர்களை எல்லாம் நாம் ஒரே மாதிரி ஜாதியற்றவர்களாக, இன்றைக்கு தான் இந்த ஜாதி கலப்பு, அந்த ஜாதி இந்த ஜாதின்னு, ஆனால் ஜாதியே இல்லாமல் சமத்துவத்தோடு வாழ்ந்தது தமிழர் பண்பாடு. இதே ஜாதியை இங்கே வந்து திணித்து ஜாதியின் பெயரால் அரசியல் நடத்துவது ஆரிய பண்பாடு. இது மட்டுமல்ல, இவர்களுக்கும் நமக்குமான மிகப்பெரிய வேறுபாடு என்ன அப்படின்னா, அறிவியல் ரீதியாக சரி, இன ரீதியாகவும் சரி, மொழி ரீதியாகவும் சரி, ஒருபோதும் பார்ப்பனர்கள் தமிழர்கள் அல்லன்றதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா, தமிழை நீச பாஷைன்னு சொன்னது ஆரிய பார்ப்பன கூட்டம். இதே ஹரிஹர சர்மா ராஜா என்று சொல்லக்கூடிய ஹெச் ராஜா அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய கோவில்களில் நானும் தமிழன் சொல்றாருல்ல, சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓத வேண்டாம், எல்லாருக்கும் புரியக்கூடிய தமிழ் ஓதுங்கன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். இதே ஹெச் ராஜா தமிழன் தானே. இங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட, அவங்க பிசியாக இருக்கட்டும், எஸ்சியாக இருக்கட்டும், இல்லை எஸ்டியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு சமூகத்தில் அவருடைய பையனையோ பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாரா? மாட்டாரே. நீயும் தமிழன் நானும் தமிழன் தானே, என் வீட்டில் பொண்ணு இருக்கு நீ எடுத்துக்க, உன் வீட்டில் பையன் இருக்கு என் பொண்ணு கட்டி கொடுன்னு கேட்டால் கொடுக்க முடியுமா? முடியாதே. இன்றைக்கு ஆணவ படுகொலைக்கு என்ன காரணம்? ஜாதி தானே காரணம். அந்த ஜாதியை எது பாதுகாக்குது? இந்து மதம் தானே பாதுகாக்குது. அந்த இந்து சனாதன மதத்திற்கு யார் அத்தாரிட்டியாக இருக்கா? இந்த பார்ப்பன ஆரிய கூட்டம் தானே. அப்போ இவர் எப்படி அவரை தமிழன் பிரகடனப்படுத்துகிறாரு? அதே நேரத்திலே இவர் யாருன்ற பின்புலத்தை நம்ம பார்க்கணும். பீகாரில் ஒரு பார்ப்பன குடும்பத்தில் இவருடைய முழு பேரு ஹெச் ராஜான்னு மறைச்சுக்கிட்டாரு. ஹரிஹர சர்மா ராஜா தான் அவருடைய முழு பேரு. அப்போ ஒரு பார்ப்பன குடும்பத்தில் பிறந்து நீ தமிழன் தானே. கீழடியில் 2600 வருஷத்துக்கு முன்னாடி பூணூல் கிடையாது. 2600 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியாது. 2600 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஜாதி பிரிவு கிடையாது. இதே ஹெச் ராஜா தன்னை தமிழன் என்று சொல்லக்கூடியவர் எத்தனை தமிழ் பெண்கள், நந்தினியாக இருந்தாலும் சரி, ரோஜாவாக இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட போது தமிழன் வீடு தான் இவர் போய் நின்னாரா? இல்லை ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சே, அப்போ இந்த பெண்களையெல்லாம் இழிவுபடுத்தி பேசினாரே ஒளி அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்து நின்னாரா? தமிழன் தானே. தமிழனுக்கு நாள்தோறும் ஒரு பிரச்சனை வரப்பொழுது குரல் கொடுத்துருக்காரா? அப்போ எதுவுமே செய்யாமல் அறிவியல் ரீதியாக அவங்க ஜீன் வேற, நம்ம ஜீன் வேற, ஆரியர்கள் வேற, திராவிடர்கள் வேற, ஆரிய பண்பாடு வேற, தமிழர் பண்பாடு வேற. தமிழன் என்ற வார்த்தையால் தமிழக மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். ஆனால் தமிழக மக்கள், தமிழர்கள் அறிவாளிகள் மட்டுமல்ல, பகுத்தறிவுவாதிகள். எனவே ஒருபோதும் தமிழன் என்ற வார்த்தையால் ஹெச் ராஜா ஒளிஞ்சுக்கிட்டா அவர் அப்படியே பத்திரப்படுத்திட மாட்டாங்க. என்னைக்குனாலும் ஹெச் ராஜாவுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பதற்கு தமிழர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மாணவர்கள் போராட்டத்தை கொச்சைப்படுத்தியும் மாணவர்களை அச்சுறுத்தும் விதமாகவும் ஹெச் ராஜா, எஸ்வி சேகர், ஒய்ஜி மகேந்திரன், உமா ஆனந்த் எல்லோரும் பேசி வருவது பற்றி, இவங்க யாரு எங்களை கேள்வி கேட்கணும். ஒண்ணு, எங்களுடைய போராட்டத்தை கேள்வி கேட்கிறது யார் கேட்கணும்? இந்த மண்ணினுக்கு சொந்தமானவர்கள் கேட்கணும். இந்த மண்ணிலேயே இருந்த பூர்வ குடிகள் எங்களை கேட்கணும். ஒண்ட வந்த வந்தேரிகள் யாரும் எங்களை கேள்வி கேட்பதற்கான உரிமை இல்லை. அது என்ன ஒண்ட வந்த வந்தேரிகள்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர்கள் ஒண்டுவதற்காக நாடு அற்றவர்கள், மொழி அற்றவர்கள், தனிக்கன தேசமற்ற வந்தேரிகளாக
நாடோடி கூட்டமாக பிழைப்பு தேடி ஆடு மாடை மேய்த்து கொண்டு வந்த வந்தேரி கூட்டமான பார்ப்பன கூட்டம் எங்களை கேள்வி கேட்கக்கூடாது. ரெண்டாவது, இவர்கள் எதை வைத்து கேள்வி கேட்கிறாங்கன்னு சொன்னால் இந்த மண்ணினுடைய போராட்ட உணர்வை கொச்சைப்படுத்தக்கூடிய அளவில் கேள்வி கேட்குறாங்க. இவர்களை பார்க்கும்போது என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், பிஜேபியினுடைய தலைவர்கள் எல்லாருமே பாசிச கூட்டம், பாசிசத்தினுடைய குமுறல். யாருன்னு கேட்டால் அமித்ஷா, மோடி, இவர்கள் எல்லாமே பாசிசத்தினுடைய கூட்டம், பாசிசத்தினுடைய குமுறல் தான் இவங்கள்ட்ட வரும். அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஹெச் ராஜாவாக இருக்கட்டும், அர்ஜுன் சம்பத்தாக இருக்கட்டும், ஒய்ஜி மகேந்திரனாக இருக்கட்டும், உமா ஆனந்தா இருக்கட்டும், இவங்கெல்லாம் யாருன்னா முட்டாள்களின் கூட்டம், முட்டாள்களின் கூடாரம். அப்போ பாசிச கூடாரம், பாசிச கூட்டம் முட்டாள்களை வைத்து வேலை வாங்கிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டால் அறிவாளிகளை வச்சு அவங்க வேலை வாங்க முடியாது. இப்போ என்னை போலையோ இல்லை பார்க்கக்கூடிய பகுத்தறிவுவாதிகளையோ இல்லை முற்போக்காளர்களையோ மத நம்பிக்கையே இருந்தாலும் கூட மனிதநேயத்தோடு இருக்கக்கூடியவர்களை வைத்து இவங்க வேலை வாங்க முடியாது ஒருபோதும். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு இந்துவை கூட்டிகிட்டு போய் இவங்க வேலை வாங்க முடியாது. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கிறிஸ்தவரை கூட்டிகிட்டு போய் இவங்க வேலை வாங்க முடியாது. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு இஸ்லாமியரை கூட்டிகிட்டு போய் இவங்க வேலை வாங்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பார்ப்பன கூட்டத்தை கூட்டிகிட்டு போய் இவங்க வேலை வாங்க முடியும். ஏன்னு கேட்டால் எதையுமே கேட்காம பெரியார் சொன்ன மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்ற அந்த மானமற்ற அறிவற்ற கூட்டமாக இருக்கக்கூடிய ஹெச் ராஜா, ஒய்ஜி மகேந்திரன், எஸ்வி சேகர், உமா ஆனந்த் இவர்கள் எல்லாம் முட்டாள்களின் கூட்டம், பாசிச கூட்டம் முட்டாள்களை வைத்து வேலை வாங்குகிறது. இந்த முட்டாள்களுக்கும் பாசிசத்திற்கும் பதில் எழுதக்கூடியவர்களாக நாங்கள் பகுத்தறிவுவாதிகள், அறிவில் சிறந்த முற்போக்காளர்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு இவர்களுக்கு பதில் சொல்லும். சிஏஏவிற்கு எதிராக நாடு முழுவதும் மாணவர்களும் எதிர்க்கட்சிகளும் தொடர் போராட்டங்களை நடத்தி வந்தாலும் மத்திய அரசு அதிலிருந்து பின்வாங்க போவதில்லைன்னு சொல்லி இருப்பதை எப்படி பார்க்கிறீங்க? இந்த சிஏஏ சட்டத்திற்கும் மத்திய அரசு எதற்காக இதை நிறைவேற்றி ஆக வேண்டும் அப்படின்னு இவ்வளோ உறுதியாக இருக்காங்கன்றதனுடைய அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கிட்டா எதற்காக மத்திய அரசு இவ்வளவு உறுதியாக இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதில் இருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது அடிப்படையில் பிஜேபி என்று சொல்லக்கூடிய பாஜக அரசினுடைய திட்டமோ இல்லது மோடியினுடைய திட்டமோ மோடி அவர்கள் கொண்டு வந்த சட்டமோ கிடையாது. இது எந்த அடிப்படையில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், 3 முறை தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கமான ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய தலைவர்கள் ஒருவரான கோல்வால்கர் அவர் எழுதின புத்தகத்தில் மிக தெளிவாக வி ஆர் அவர் நேஷன்ஹுட் டிஃபைன்டு அப்படின்ற ஆங்கில புத்தகத்தில், அந்த ஆங்கில தலைப்பு இருக்கக்கூடிய புத்தகத்தினுடைய தமிழாக்கம் நாம் அல்லது நம் சமுதாயத்தின் தன்மையின் விளக்கம் அப்படின்ற புத்தகத்தில் பக்கம் 65 வெளிப்படையாக கோல்வால்கர் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஹிந்து மொழி, ஹிந்து பண்பாடு, இந்த ஹிந்து மொழி என்பது சமஸ்கிருதம், ஹிந்து பண்பாடு, ஹிந்து மதத்தை பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும். அது எந்த மதத்தினர் இருந்தாலும் கூட அவர்கள் ஹிந்து பண்பாட்டையும் மொழியையும் மதத்தையும் பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை ஹிந்து பண்பாட்டையும் மதத்தையும் அவர்கள் மதிக்கலைன்னு சொன்னால் பிரஜா உரிமையை கூட அவர்கள் பெறக்கூடாது, பிரஜா உரிமையை கூட அவர்களிடத்திலிருந்து பிடுங்கி விட வேண்டும் அப்படின்ற அர்த்தத்தில் பேசுகிறாரு. அது என்ன பிரஜா உரிமைனா, இந்த இந்தியாவில் வாழக்கூடிய உரிமை, அதுதான் குடியுரிமை. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், புத்தர்களாக இருக்கட்டும், நீ இருந்தால் இந்துவாயிரு, இல்லைனா இந்த நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றதனுடைய அடிப்படையை தோற்றுவித்தவர் தான் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்கள் ஒருவரான கோல்வால்கர். அதனுடைய அடிப்படையை பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையாக அவர்கள் வெளியிட்டார்கள். அந்த தேர்தல் அறிக்கையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்வால்கருடைய திட்டத்தை, அதாவது குடியுரிமை சட்ட திருத்தத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்றது அவங்களுடைய தேர்தல் அறிக்கை. இன்னைக்கு அதை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. எல்லாருடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, அதில் இஸ்லாமியர்களை எங்கே பாதிக்குது? ஹிந்து, கிறிஸ்தவர்கள், புத்திஸ்ட், ஜெயின், சீக்கியர்கள் இவர்களெல்லாம் குடியுரிமை பெறலாம்னு இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. படித்தும் ஒரு புத்திசாலித்தனம் இல்லாமல், பகுத்தறிவு இல்லாமல் பேசக்கூடியவர்களுக்காக சொல்கிறேன், 3 பக்கம்தான் அந்த கெஜெட் சிஏஏ என்று சொல்லக்கூடிய சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக இந்து, கிறிஸ்தவர், புத்திஸ்ட், ஜெயின், சீக்கியர் இந்த 5 மதங்களை தவிர வேறு எந்த மதத்தையும் அவர்கள் குறிப்பிடவில்லைன்னு சொன்னால், இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எந்த வகையில் இந்த அரசும் இந்த சட்டமும் மத்திய அரசும் பாதுகாப்பை உறுதி அளிக்கிறதுன்னு ஒரு வரி கூட இவங்க சொல்லலை. 2வது, அமித்ஷா அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வரும் பொழுது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அது என்னன்னு சொன்னால், பயங்கரவாதத்தை தடுப்பதற்காக, தீவிரவாதத்தை தடுப்பதற்காக வேறு நாடுல இருந்து இந்தியாவிற்கு
இஸ்லாமியர்களால் அச்சுறுத்தலோ இல்லை பிற மதத்தினரால் அச்சுறுத்தல் ஏற்படாமல் இருக்குன்னு சொன்னால் அது ஹிந்து மதத்தால் அச்சுறுத்தல் ஏற்படாதா? கிறிஸ்தவ மதத்தினரால் அச்சுறுத்தல் ஏற்படாதா? புத்த மதத்தால் அச்சுறுத்தல் ஏற்படாதா? அது என்ன குறிப்பிட்டு இஸ்லாமியர்களால் தீவிரவாதம், இஸ்லாமியர் பயங்கரவாதம்னு சொன்னால் இவர்களிடத்தில் நாங்கள் முன்வைக்க வேண்டிய கேள்வி என்னன்னா, பார்க்கக்கூடிய இந்து மதத்தை பின்பற்றி இந்து மதத்தின் பெயரால் பக்தி நம்பிக்கை உடைய அறிவு சார்ந்த இந்து மத தோழர்கள் சிந்திச்சு பார்க்கணும். இந்து மதம் வேற, இந்து மதவாதம் வேற. நாங்கள் எதிர்ப்பது இந்து மதவாதத்தை. எந்த மதத்தையும் தனிப்பட்ட முறையில் யாரும் இந்த இந்தியாவில் எதிர்க்க முடியாது. காரணம், இது மதச்சார்பற்ற நாடு. கான்ஸ்டியூஷன்ல தெளிவாக செக்யூலரிசம் என்ற வார்த்தையை பிரியாம்பிள் என்று சொல்லக்கூடிய முகப்புரையிலேயே பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் இன்னைக்கு என்னன்னா, அந்த முகப்புரைக்கே பாதிப்பு வரக்கூடிய அளவில் ஒரு குடியுரிமை சட்டத்தை இந்த நாட்டில் மதத்தின் பெயரால் எப்படி இவங்கெல்லாம் வாழலாம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கன்னு தெரியலை. இதுதான் இவர்கள் இவ்வளவு ஆணித்தரமாக குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வர காரணம், இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது. அப்போ இவர்களிடத்தில் மிக ஆழமாக நாம் கேட்க விரும்புவது, இன்றைக்கு இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இந்தியாவின் தேசத்தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய காந்தியை கொன்னது இந்து பயங்கரவாதி, இந்து தீவிரவாதி, RSS அமைப்பை சார்ந்த கோட்சே என்பதை இவர்கள் மறுக்க முடியுமா? அதே நேரத்தில் இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அன்றைக்கு குஜராத்தை முதலமைச்சராக இருந்த பொழுது எத்தனை இஸ்லாமிய கர்ப்பிணி பெண்கள் என்று கூட பார்க்காமல் வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவை எல்லாம் அறுத்து அவர்களை நெருப்பூட்டி அவர்களுடைய உயிரை ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் கொன்றவர்கள் தான் இந்து பயங்கரவாதிகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய RSS காரர்கள், BJP காரர்கள் என்பதை மறுக்க முடியுமா? அதே நேரத்தில் இதனுடைய தொடர்ச்சியாக ஒரிஷாவில் கிறிஸ்தவ பாதிரியார்களை ஒரு ஜீப்ல வச்சு இரவோடு இருவராக தூங்கி கொண்டிருந்த கிறிஸ்தவ பாதிரியார்களை எரித்து கொன்ற இந்து பயங்கரவாதிகள், இந்து தீவிரவாதிகள் இந்த RSS காரர்கள் இல்லைன்னு இவங்க மறுக்க முடியுமா? மாட்டுக்கறியை வச்சிருந்தா கொல்றது இந்து பயங்கரவாதிகள் இல்லையா? இந்து தீவிரவாதிகள் இல்லையா? இன்றைக்கு இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட இந்து மத பெண்களையே கொலை செய்யக்கூடிய இவர்கள் இந்து தீவிரவாதிகள் இல்லையா? அப்ப நாட்டுக்குள்ளேயே இந்து தீவிரவாதம், இந்து பயங்கரவாதத்தை எல்லாம் வச்சுட்டு இஸ்லாமியர்களால் தான் பயங்கரவாதம் ஏற்படுகிறது, இஸ்லாமியர்களால் தான் இங்கே தீவிரவாதம் வருதுன்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய அளவிலே உண்மையாக மதத்தை பின்பற்றக்கூடிய இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம் என்று எந்த மதமாக இருந்தாலும் நாமெல்லாம் இந்தியர்கள் என்ற ஒருமைப்பாட்டோடு இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை, மாண்பு மிகுந்த இந்தியர்களை சீர்குலைப்பதற்காக மதத்தின் பெயரால் இவர்கள் வேட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் மத்திய பாஜக அரசால் இந்த திட்டத்திலிருந்து பின்வாங்க முடியாமல் இன்றைக்கு அமித்ஷா வழக்கம் போல இந்த திட்டத்தை நாங்கள் உடனே அமல்படுத்துறதா இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் ராஜா பேசியிருக்காரு கடந்த 21ஆம் தேதி வள்ளுவர் கோட்டத்தில், இன்னும் 4.5 வருஷம் இருக்குது, நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம்னு பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதையும் அமித்ஷாவினுடைய பேச்சையும் நாம் தொடர்படுத்தி பார்க்க வேண்டியது இருக்கிறது. கிறிஸ்துவத்திற்கும் இஸ்லாத்திற்கும் புத்த மதத்திற்கும் பல நாடுகள் இருக்கும் போது இந்துக்களுக்கான ஒரே நாடாக இந்தியா ஏன் இருக்கக்கூடாதுன்னு சிலர் கேள்வி எழுப்புறாங்களே. இப்போ இந்த கேள்வியிலேயே என்னென்னா, அமெரிக்கா கிறிஸ்தவ நாடு, இஸ்லாமியர்களுக்கு நிறைய நாடுகள் இருக்குது, எல்லாமே சரி. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நாடு இருக்குன்னா கிறிஸ்து வாழ்ந்ததற்கான வரலாறு இருக்குது அப்படின்னு அவர்கள் மெய்ப்பிக்க முயற்சிக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் நபிகள் நாயகம் வழியாக வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளம் இருக்குன்னு முயற்சிக்க விரும்புகிறாங்க. இந்துக்கள் ஏதாவது ஒரு அடிப்படையில் எந்த கடவுளாவது வாழ்ந்ததற்கான அடையாளம் இருக்கான்னு நிரூபிக்க முடியுமா அப்படின்றது மற்றவர்களுடைய கேள்வியாக ஒரு புறம் இருந்தாலும் கூட, உண்மையாகவே இதற்கான நேரடி பதில் என்ன அப்படின்னா, அமெரிக்காவையோ பாகிஸ்தானையோ சவுதி அரேபியாவையோ அரபு நாடுகளையோ இந்தியாவிற்கு மேற்கோளாக ஒருபோதும் எடுக்க முடியாது. ஏன்னா அமெரிக்கா செக்யூலர் கண்ட்ரி கிடையாது, மதச்சார்பற்ற நாடு கிடையாது. பாகிஸ்தான் செக்யூலர் என்று சொல்லக்கூடிய மதச்சார்பற்ற நாடு கிடையாது. ஆனால் இந்தியா மதச்சார்பற்ற நாடு என்பதை அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. இதில் சில அறிவாளிகள் என்ன கேட்குறாங்கன்னா, அதான் அமெண்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய சரத்து 368 ஆர்டிக்கல் 368 இருக்கே, அதுபடி அமெண்ட்மெண்ட் கொண்டு இந்தியாவை இந்து நாடு ஆக்கிடலாமான்னு கேட்டால், அறிவாளிகளே, மூளை குறைபாடு இருப்பவர்களே, ஆர்டிக்கல் 368 நீங்கள் நினச்ச மாதிரி, அமித்ஷா நினச்ச மாதிரி, மோடி நினச்ச மாதிரி ஜஸ்ட் லைக் தட்டுன்னு அப்படியே மாற்றிட முடியாது. எந்த சட்டத்தெல்லாம் நீங்கள் மாற்றலாம்னா, எப்படியெல்லாம் மாற்றலாம்னா, அதே 368 சொல்லுது. பிரியாம்பிள் என்று சொல்லக்கூடிய பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அதுதான் அடிப்படை தன்மை. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படை உரிமை, இதையெல்லாம் பாதிக்காத வகையில் தான் நீங்கள் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர முடியும், ஒரு அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும்.
இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய குடியுரிமை சட்ட திருத்தம் அப்படின்றது பிரியாம்பிள்னு சொல்லக்கூடிய முகப்புரையை சிதைக்கிறது, அடிப்படை உரிமைகளை சிதைக்கிறதுன்னு சொன்னால், இதுக்கெல்லாம் மேலே மதச்சார்பற்ற நாட்டை நீங்கள் இந்து நாடாக ஒருபோதும் ஆக்க முடியாது. ஒருவேளை அமித்ஷாவோ மோடியோ குஜராத் முதல்வரோ இந்தியாவை இந்து நாடாக தான் மாற்றணும்னா இருக்கக்கூடிய 5% பார்ப்பனர்களை கூட்டிகிட்டு போயிட்டு, இப்போ எப்படி நித்யானந்தா வந்து கைலாசான ஒரு நாட்டை அவராக உரிமை கொண்டாடி அவராக பேசி, ஆனால் அவரை ஒன்றுமே உங்களால் அசைச்சு கூட பார்க்க முடியாமல் இருக்கோ, அதுபோல் நீங்கள் ஒரு கைலாசாக்கு போனாலும் சரி, அதே மாதிரி ஒரு நாடை வாங்கினாலும் சரி, அது இந்து நாடுன்னு பேர் வச்சாலும் சரி, சந்து நாடுன்னு பேர் வச்சாலும் சரி, பொந்து நாடுன்னு பேர் வச்சாலும் சரி, நீங்களாக ஒரு நாட்டை வாங்கி கொள்ளலாம். இந்தியா என்ற மதச்சார்பற்ற நாட்டை, இந்தியா என்ற அனைத்து மதத்தினரும் வாழக்கூடிய ஒருமைப்பாட்டான நாட்டை ஒருபோதும் இந்தியர்கள், அது இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அனுமதிக்க மாட்டார்கள். மோடி என்ற இரும்பு மனிதன் இல்லாவிட்டால் இந்தியா வன்முறைகளால் துண்டாடப்பட்டிருக்கும்னு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொல்றாரே. அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிலாம் இல்லைன்னா நேரடியாக பிஜேபியில் போய் உறுப்பினர் ஆக முடியாமல் அதிமுகவில் தொத்திக்கிட்டு இருக்கக்கூடியவர். இவர்கிட்ட என்ன சிரிப்புன்னு கேட்டால், இவர் பேசுகிறத ஹெச் ராஜா, எஸ்வி சேகர் அந்த வரிசையில் மக்கள் வச்சுருக்காங்க. அது என்னென்னா மனநோயாளிகள் வரிசையில். சரி, மனநோயாளி வரிசையில் இருந்தாலுமே ஏதோ எந்த பக்கம் பார்த்தாலும் சூத்திரன் ராஜேந்திர பாலாஜி தான் அவங்க பார்வையில். அதை இவர் புரிஞ்சுக்கணும். இரும்பு மனிதர் கையில் இருக்கான். இந்த கேள்விக்கு வந்து காட்டமாகவும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால், எப்படி ஒரு இரும்பு மனிதர் வந்து 15 லட்சத்துக்கு சட்டை போடுறவர் இரும்பு மனிதர் தான், அதை நாங்கள் மாற்று கருத்தில். எப்படி அவர் இரும்பு மனிதர்னா, மனிதநேயமே இல்லாத இரும்பு மனிதர் மோடி, அதை மறுக்க முடியாது. எப்படி இந்த நாட்டை வன்முறை இல்லாமல் பார்த்துக்கிறாருன்னா, அவர் முதல்வராக இருந்தப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குஜராத்தில் அவ்வளோ பெரிய மதக்கலவரத்தை தூண்டிவிட்டு அயோத்தியா என்று சொல்லக்கூடிய அயோத்தி பிரச்சனை, ராமர் கோவிலை கட்டக்கூடிய பிரச்சனையில் அன்றைக்கு மசூதியை இடிப்பதற்கு ஒரு பக்கபலமாக இருந்து அத்தனை பெண்களை, அவர்களுடைய உயிரை காவு வாங்கி இஸ்லாமிய பெண்களை கர்ப்பிணி என்று கூட பார்க்காமல் நெருப்பிட்டு கொளுத்திய ஒரு ஃபாசிஸ்ட் தான் இந்த மோடியை தவிர வன்முறையை விரும்பாதவரா இந்த மோடி? சரி, இதே மோடி வன்முறையை விரும்பலன்னு சொன்னால் இன்றைக்கு நடக்கக்கூடிய நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய சனாதனத்தை, மதவாதத்தை எதிர்ப்பதற்கு மோடி ஏதாவது ஸ்டெப் எடுத்திருப்பாரா? கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொன்னால், அடித்து சொல்கிறோம், சர்வாதிகாரத்தனமான பாசிசத்தனமான கொள்கைகளை கொண்ட ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் வடிவமாக இருக்கக்கூடிய பிஜேபி, அந்த பிஜேபிக்கு கையில் கிடைச்ச ஒரு என்ன சொல்கிறதுனா பகடக்காய் தான் மோடி அவர்கள். அந்த மோடி என்ற பாசிசத்தின் உருவத்தை, சர்வாதிகாரத்தின் உருவத்தை வைத்து இவர்கள் வேலை நடத்திட்டு இருக்காங்க. மனிதநேயமே இல்லாத இரும்பான மனிதர் மோடி என்று வைத்து கொள்ளலாமே தவிர, ஏதோ நாளைக்கு போர் வந்துட்டா போயிட்டு இந்திய எல்லையில் நின்று போர் புரியக்கூடியவர் அல்ல இந்த நரேந்திர மோடி அவர்கள். இவர்களுடைய வழக்கமே என்னன்னா, வன்முறையை இவர்களே தூண்டுவார்கள், இவங்களே அந்த வன்முறையை செய்வாங்க, அந்த வன்முறையை அணைப்பதற்கு நாங்களேன்ற மாதிரி காட்டிப்பாங்க. வன்முறையை தூண்டுபவர்களும் இவர்கள்தான், வன்முறையை கையாளுபவர்களும் இவர்கள்தான், களத்தில் நின்று வன்முறையை செய்பவர்களும் இவர்கள்தான். எனவே இந்த அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிலாம் நான் என்ன சொல்றேன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று அண்ணாவின் பெயரை வைத்திருக்கக்கூடிய கட்சியிலிருந்து அண்ணாவை அசிங்கப்படுத்தாமல் அமித்ஷா திமுக என்று ஏதாவது ஒன்றை ஆரம்பித்து அமித்ஷாவுடைய காலை பிடித்து அவர்களுடைய காலிலே விழுந்து அவர்களுக்கு சேவகம் செய்யக்கூடிய வேலையை இந்த அமைச்சர் ராஜேந்திர பாலாஜில செய்யலாம் தாராளமா. நீங்க உலக வரலாற்றில் மாணவர்களுடைய போராட்டம் தான் வரலாற்றை புரட்டி போட்டிருக்கிறது, சர்வாதிகாரத்தை நொறுக்கி இருக்கிறது. உலக வரலாறு அதுக்கு சான்று. எல்லா நாடுகளிலும் மாணவர்களுடைய போராட்டம் அதிகார வர்க்கத்தினுடைய அடிமுடியை பிடித்து இழுக்கிற ஒன்றாக இருக்கிறது, பிடரை மயிரை ஆட்டி வைக்கிற ஒன்றாக மாறி இருக்கிறது மாணவர்களுடைய போராட்டம். தமிழ்நாட்டிலே இந்தியாவிலையுமே மாணவர்களுடைய போராட்ட வரலாறு அப்படி ஒரு ஆழமான வரலாறாக மக்கள் மெச்சி